Good morning students. Today we are going to see about exercise 3.7 first third to sixth sum. Third sum is one number is 7 times another. ஒரு நம்பர் வந்து இன்னொரு நம்பரை காட்டிலும் 7 மடங்கானது. If their difference is 18, அதுக்கு உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா 18 இருக்கு. Find the numbers. அந்த நம்பர்ஸ் வந்து என்னென்னு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஸோ ஒரு நம்பரை நான் எக்ஸ்ன்னு வச்சிருக்கேன், another number y. ஸோ y is 7 times x. ஒரு நம்பர் வந்து இன்னொரு நம்பரை காட்டிலும் 7 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ 7x. அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 18 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ டிஃப்ரென்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒய்க்கு பதிலாக 7x எடுக்கணும். ஸோ 7x தான் பெருசு. ஸோ 7x இந்த சைடு எழுதிட்டு x இந்த சைடு எழுதுறேன். 7x minus x is equal to 18. ஸோ 7xல x போயிடுச்சுன்னா 6x is equal to 18. Then x is equal to இந்த 6 இந்த சைடு கொண்டு வந்தோம்னா by 6 வரும். ஸோ 1 6 is 6, 3 6 are 18. ஸோ இப்போ x வந்து நமக்கு என்னன்னு கிடைச்சிருக்குன்னா 3. ஒரு நம்பர் வந்து நமக்கு 3ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ இன்னொரு நம்பர் வந்து 7 டைம்ஸ் இருக்குது இல்லையா? அப்போ y is equal to 7 into 3. அப்போ y is equal to 7 3s are 21. ஸோ அந்த yங்கிறது 21, xங்கிறது 3. ஸோ 21ல 3 போயிடுச்சுன்னா டிஃபரன்ஸ் இஸ் 18 வருது. அதே மாதிரி இது வந்து 7 டைம்ஸ் ஆஃப் த அனதர் நம்பர்னு வரும். ஓகே, த ஆன்சர்ஸ் ஆர் x is equal to 3 and y is equal to 21. Next, fourth sum. The sum of 3 consecutive odd number is 75. ஸோ 3 அடுத்தடுத்த ஒற்றைப்படை ஆட் நம்பர்ஸ்னா ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் வந்து 75. ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆட் நம்பர்ஸ் இப்போ 1 3 5 இப்படி தான் இருக்கும் ஆட் நம்பர்ஸ். ஸோ 1க்கும் 3க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 2 இருக்கும். அதே மாதிரி 1க்கும் 5க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்கும்னா 4 இருக்கும். 5 minus 1 is 4. ஸோ இப்போ அந்த 3 கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் வந்து என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்பரை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன்னா அடுத்த நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் நம்பரை காட்டிலும் அடுத்த ஆட் நம்பர் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2 கூட இருக்கும். அதுக்கு அடுத்த ஆட் நம்பர் எப்படி இருக்கும்னா 4 கூட இருக்கும். ஸோ எக்ஸ் பிளஸ் 4 இது மூணையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 75 வரும். ஸோ இங்கே பாருங்க, எக்ஸ் இங்கே ஒரு எக்ஸ் இங்கே ஒரு எக்ஸ். ஸோ டோட்டலாக 3x பிளஸ் 2 பிளஸ் 4 இஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 75. ஸோ இந்த 6 ஆப்போசிட் சைடு கொண்டு போனோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்னா 75 minus 6. 75ல 6 போச்சு அப்படின்னு சொன்னா தட் இஸ் 69. இப்போ எனக்கு எக்ஸ் மட்டும்தான் வேணும். ஸோ 3யும் ஆப்போசிட் சைடு கொண்டு போகலாம். ஆப்போசிட் சைடு கொண்டு போனால் இங்கே மல்டிப்ளிகேஷனாக இருக்கிறது இங்கிட்டு வரப்போ டிவைட் ஆகும். ஸோ டிவைட் பண்ணுறப்போ 1 3 is 3, 2 3s are 6, 3 3s are. ஸோ ஃபர்ஸ்ட் ஆட் நம்பருங்கிறது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 23. அடுத்த ஆட் நம்பர் என்னவா இருக்கும்? எக்ஸ் பிளஸ் 2ங்கிறது 25 3யோட 2 ஆட் பண்ணால் 25. ஸோ இப்போ அடுத்த ஆட் நம்பர் என்னவா இருக்கும்? அதை விட 4 கூட இருக்கும். ஸோ 23 plus 4 that is equal to 27. So these are the 3 numbers, odd numbers, consecutive odd numbers. Next sum, fifth sum. The length of a rectangle is 1/3 of its breadth. If its perimeter is 64 meter, then find the length and breadth of the rectangle. So length of the rectangle is 1/3 of its breadth. அந்த breadth ஓட 1/3 times அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டர் ஆல்சோ கிவன். ஸோ நம்ம பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் நமக்கு ஃபார்முலா தெரியும். 2 into L plus B is equal to 64 மீட்டர். இதில் வந்து நம்ம லென்த் வந்து 2 into லென்த் வந்து 1/3 into Bன்னு இருக்கு. ஸோ இங்கே ஒரு B இருக்கு ஆல்ரெடி இஸ் ஈக்குவல் டு 64. இந்த 2 வந்து ஆப்போசிட் சைடு கொண்டு போனால் என்ன ஆகும்னா 1/3B plus B is equal to 64/2. இந்த 2 வந்து ஆப்போசிட் சைடு போகிறப்போ டிவைட் ஆகும். ஸோ 1 2 is 2, இங்கே 3 2s are 6, 2 2s are. ஸோ இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாம். இங்கே 1 இருக்கு, இங்கே 3 இருக்கு. ஸோ 3 எல்சிஎம் எடுத்தோம்னா இங்கேயும் 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ இங்கேயும் 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 1b plus 3b, 3 into b 3b by 3 is equal to 32. ஸோ இப்போ இந்த 1bயும் 3bயும் ஆட் பண்ணோம்னா 4b/3 இஸ் ஈக்குவல் டு 32ன்னு வருது. ஸோ இப்போ இந்த 3 ஆப்போசிட் சைடு கொண்டு போனால் என்ன ஆகும்? மல்டிப்ளிகேஷனில் வரும். 32 into 3. ஸோ அதே மாதிரி 4 அந்த ஆப்போசிட் சைடு கொண்டு போனோம் என்ன ஆகும்? டிவிஷனில் வரும்.
32 into 3 by 4 வரும். இப்போ 1 4 is 4, 8 4s are. அப்போ breadth is equal to 8 3s are 24 meter. 8 3s are 24 meter. இப்போ நம்ம breadth கண்டுபிடிச்சிட்டோம். length கண்டுபிடிக்கணும். length வந்து நம்ம என்னன்னு வச்சிருக்கோம், 1/3 into b இருக்கு. b வந்து இப்போ 24, அப்போ 24 ஆல நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். L is equal to 1/3 into 24. 1 3 is 3, 8 3s are. அப்போ length is equal to 8 meter. Length 8 meter and breadth is 24 meter. Next, sixth sum. A total of 90 currency notes consisting only of rupees 5 and rupees 10 denominations. ஸோ மொத்தமாக 90 கரன்சி நோட் இருக்கு. அது 5 ரூபாயும் 10 ரூபாயும் மட்டும் உள்ளடக்கியது. அமௌண்ட், டோட்டல் அமௌண்ட் வந்து 500 rupees. ஸோ ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் நோட்ஸ் இன் ஈச் டினாமினேஷன். ஸோ ஒவ்வொன்றுலையும் 5 ரூபாயில் எத்தனை இருக்கும், 10 ரூபாயில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் கரன்சி நோட்ஸ் 90, டோட்டல் அமௌண்ட் வந்து rupees 500. ஸோ இப்போ 5 ரூபி நோட்டை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், 10 ரூபி நோட்டை ஒய்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா மொத்தம் எத்தனை நோட்டு வந்துருக்குன்னா 90. ஸோ இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு நோட்டு மட்டும் வச்சுன்னா இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 90, இந்த ஒய் வந்துக்கிட்டு வரப்போ மைனஸ் ஒய் அப்படின்னு வரும். ஸோ இப்போ எக்ஸ் 10 ரூபி நோட் அண்ட் எக்ஸ் 5 ரூபி நோட் அண்ட் ஒய் 10 ரூபி நோட், இதை ஆட் பண்ணால் நமக்கு 500 வருது. ஸோ இப்போ நான் எக்ஸுக்கு பதிலாக இந்த 90 மைனஸ் ஒய்யை போடுறேன். ஸோ 90 மைனஸ் ஒய் இன்டூ இங்கே 5 இருக்கு, ப்ளஸ் 10 இன்டூ ஒய் இஸ் ஈக்குவல் டு 500. ஸோ இதை மல்டிபிள் பண்ண 90 இன்டூ 5, 5 0 0, 5 9s are 45, மைனஸ் 5 இன்டூ ஒய் 5y, 10 into y 10y is equal to 500. The 450 opposite side கொண்டு வரப்போ 500 minus 450 அப்படின்னு வரும். அதே மாதிரி 10yல 5y போயிடுச்சுன்னா 5y. அப்போ y is equal to 5y is equal to 500 minus 450 is 50. Then y is equal to 50 by 5. 1 5 is 5, 10 5s are. So y is equal to 10. So yங்கிறது 10 ரூபி நோட். 10 ரூபி நோட் எவ்வளவு இருக்குன்னா 10 இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 5 ரூபி நோட் கண்டுபிடிக்கலாம். 5 ரூபி நோட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா y is equal, x is equal to 90 minus y. ஸோ ஆல்ரெடி நம்ம இதான் வச்சிருக்கோம். ஸோ x is equal to 90 minus y is 10 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 10. ஸோ x is equal to 90 minus 10 is 80. ஸோ 5 ரூபி நோட் வந்து 80. ஸோ 5 ரூபி நோட், நம்பர் ஆஃப் 5 ரூபி இஸ் 80 currencies. So 10 rupee is 10 currencies.